அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒன் வே ஸ்பெஷல் ட்ரெயினை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னப்பா அது ஒன் வே ஸ்பெஷல் ட்ரெயின் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு புதுசாக வர நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம தெற்கு ரயில்வே பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர்களுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் மூலமா தென் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பயணிகள் பார்த்திங்கன்னா நிறைய பயனடைஞ்சிருப்பாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை எழும்பூர்லேருந்து ஒன் வே ஸ்பெஷலாக உங்களுக்கு மதுரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. இது போல் ஒரு சில ஸ்பெஷல் ட்ரெயினை வந்து பயணிகள் அந்த கூட்ட நெரிசலை கம்மி பண்ணுறதுக்காக தெற்கு ரயில்வே இந்த பொங்கல் விடுமுறைக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ ஒரு ஒன் வே ஸ்பெஷலாக வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு வண்டி இயங்க போது அந்த வண்டி எந்த இடத்துலேருந்து ஆப்ரேட் ஆக போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரம் அருகில் இருக்கும் மண்டப ரயில் நிலையத்திலிருந்து சென்னை எழும்பூர் வரையும் ஒன் வே சர்வீஸாக இந்த வண்டியை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு கரெக்டாக 10 மணிக்கு இந்த வண்டி மண்டபத்திலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலை 11:30க்கு சென்னை எழும்பூரை வந்து அடையும். நண்பர்களே, இந்த வண்டியோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ட்ரெயின் நம்பர் 06048 மண்டபம் டு சென்னை எழும்பூர் ஒன் வே ஸ்பெஷல் ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு மண்டப ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை 11:30க்கு சென்னை எழும்பூரை வந்து அடைய. நண்பர்களே, இப்போ இந்த வண்டியோடைய கோச் பொசிஷன் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி 3 டயரு மொத்தம் 3 கோச் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்லீப்பர் வந்து 9 கோச் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 கோச் கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் சிட்டிங் ஜென்ரல் கோச் 4 கோச் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டி எந்தெந்த ரயில் நிலையங்கள் நின்று சென்று இறுதியாக சென்னை எழும்பூருக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது 19/1/2025 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரவு கரெக்டாக 10 மணிக்கு மண்டபத்திலிருந்து இந்த வண்டி தன்னுடைய ஒன் வே சேவையை தொடங்குது. இந்த வண்டி மண்டப ரயில் நிலையத்திலிருந்து அடுத்த ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துக்கு சரியாக இரவு 10:28க்கு வந்து 10:30க்கு புறப்படும். அடுத்து இந்த வண்டி பரமக்குடிக்கு இரவு 10:53க்கு வந்து 10:55க்கு புறப்படும். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மானாமதுரைக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா 11:25க்கு வந்து 11:30க்கு புறப்படும். அதே போல் அடுத்த ரயில் நிலையம் சிவகங்கை. இந்த சிவகங்கை ரயில் நிலையத்துக்கு இந்த ரயிலானது இரவு 11:53க்கு வந்து 11:55க்கு சிவகங்கை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். சிவகங்கை ரயில் நிலையத்தை தொடர்ந்து கல்லல் ரயில் நிலையம். இந்த கல்லல் ரயில் நிலையத்துக்கு இந்த ரயிலானது அதிகாலை 12:28க்கு வந்து 12:20க்கு புறப்படும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி ரயில் நிலையத்துக்கு இந்த ரயிலானது அதிகாலை 12:43க்கு வந்து 12:45க்கு காரைக்குடி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயில் புறப்படும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரயில் நிலையம் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு இந்த ரயில் அதிகாலை 1:28க்கு வந்து 1:30க்கு புறப்படும். புதுக்கோட்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. இந்த திருச்சிராப்பள்ளி சந்திப்புக்கு இந்த ரயில் பார்த்தீங்கன்னா காலை 3 மணிக்கு வந்து 3:10க்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தொடர்ந்து மெயின் லைன் கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளியை தொடர்ந்து இந்த வண்டி தஞ்சாவூர் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூருக்கு காலை 4:10க்கு வந்து 4:12க்கு இந்த ரயில் தஞ்சாவூரிலிருந்து புறப்படும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம் அடுத்த ரயில் நிலையம். கும்பகோணத்துக்கு காலை 4:33க்கு வந்து காலை 4:35க்கு இந்த ரயில் கும்பகோணத்திலிருந்து புறப்படும். கும்பகோணத்தை அடுத்து மயிலாடுதுறை. மயிலாடுதுறைக்கு காலை இந்த ரயில் 5:13க்கு வந்து 5:15க்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயில் கடந்து செல்லும். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தை கடந்து இந்த ரயிலுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் சீர்காழி. சீர்காழிக்கு இந்த வண்டி காலை 5:36க்கு வந்து 5:37க்கு புறப்படும். சீர்காழி தொடர்ந்து இந்த வண்டிக்கு அடுத்து நிற்கக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம். இந்த சிதம்பரம் ரயில் நிலையத்துக்கு இந்த வண்டி காலை 5:52க்கு வந்து 5:54க்கு சிதம்பரத்திலிருந்து புறப்படும். சிதம்பரம் அடுத்தபடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சந்திப்பில் நிற்கும். கடலூர் துறைமுகம் சந்திப்புக்கு இந்த வண்டி காலை 6:13க்கு வந்து 6:14க்கு புறப்படும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பன்ரோட்டி ஸ்டாப்பிங். பன்ரோட்டி பார்த்தீங்கன்னா காலையில் 6:50க்கு வந்து 6:52க்கு புறப்படும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம். விழுப்புரத்துக்கு காலை இந்த வண்டி காலை 8:10க்கு வந்து 8:15க்கு புறப்படும். விழுப்புரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் இந்த
வண்டிக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. திண்டிவனத்துக்கு காலை 9:13க்கு வந்து 9:15க்கு இந்த வண்டி திண்டிவனத்திலிருந்து புறப்படும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மேல்மருவத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. மேல்மருவத்தூருக்கு பார்த்தீங்கன்னா காலை 9:38க்கு வந்து 9:40க்கு மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயில் கடந்து செல்லும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ரயில் நிலையத்துக்கு இந்த வண்டி காலை 10:08க்கு வந்து 10:10க்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து இந்த வண்டி கடந்து செல்லும். இதனைத் தொடர்ந்து இந்த வண்டிக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு காலையில் 10:38க்கு இந்த ரயில் வந்து 10:40க்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயில் கடந்து செல்லும். அதனைத் தொடர்ந்து இந்த வண்டிக்கு மாம்பழமும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. காலை 10:58க்கு மாம்பழம் ரயில் நிலையத்துக்கு வந்து காலை 11 மணிக்கு மாம்பழம் ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயில் புறப்பட்டு இறுதியாக காலை 11:30க்கு சென்னை எழும்பூருக்கு வந்து சேரும். நண்பர்களே இந்த வண்டியில் ஸ்லீப்பர் கிளாஸில் ஒரு நபருக்கு 465 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் RAC 98 ஸ்லீப்பரில் காட்டுது. அதே போல் கரண்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில் உங்களுக்கு 93 சீட்டு இருக்குது. தேர்ட் ஏசியில் ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேரு 1260 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நண்பர்களே, ராமேஸ்வரத்திலிருந்து காரைக்குடி, திருச்சிராப்பள்ளி, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக சென்னை வர பயணிகள் வந்து இந்த ரயிலை வந்து பயன்படுத்திங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.